பிரசவ வலி வந்துடுச்சா? அது ஃபால்ஸா ட்ரூவா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் அக்ஷயா, ஸ்ரீலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல ஆப்ஸ்டிஷியனா இருக்கேன். உங்களுக்கு லேபர் பெயின் வந்துடுச்சா? அது ட்ரூ லேபர் பெயினா ஃபால்ஸ் லேபர் பெயினான்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியலையா? அதுக்கு ஈஸியான 4 கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், த டியூரேஷன் அண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின். ஃபால்ஸ் லேபர் பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வலிச்சுட்டு இருக்கும். அதோட இன்டென்சிட்டி அதிகமும் ஆகாது, குறையவும் செய்யாது. பிளஸ் அதோட ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மோனோட்டோனஸா இருக்கும். பட் ட்ரூ லேபர் பெயின் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே பெயின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த இன்டென்சிட்டி அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஆரம்பிக்கும். செகண்ட் திங் இஸ் த அசோசியேட்டட் சிம்டம்ஸ். ஃபால்ஸ் லேபர் பெயின்ல பார்த்தீங்கன்னா எந்த அசோசியேட்டட் சிம்டம்ஸும் இருக்காது. அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறது, வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது, ஸ்பாட்டிங் ஆகிறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ட்ரூ லேபர் பெயின்ல உங்களுக்கு ஸ்பாட்டிங் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி வாட்டர் லீக்கேஜ் அந்த மாதிரிலாம் கூட சேர்ந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்பர் 3 இஸ் த லொகேஷன் ஆஃப் த பெயின். உங்களுக்கு ஃபால்ஸ் லேபர் பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மோனோட்டானஸா ஒரு லோயர் அப்டாமன் பெயின்ல வலிக்கும், இல்லைன்னா பேக்ல மட்டும் தான் வலிக்கும். பட் ட்ரூ லேபர் பெயின் உங்களுக்கு பேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து லோயர் ரெண்ட்லலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி தைஸ்லலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். நம்பர் 4 இஸ் த ரிலீவிங். சப்போஸ் உங்களுக்கு ஃபால்ஸ் லேபர் பெயினா இருந்ததுன்னா நீங்க பொசிஷன் மாத்துறீங்க, இல்ல தண்ணி குடிக்கிறீங்க, வாக் பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். பட் ட்ரூ லேபர் பெயின்ல கண்டிப்பா அந்த ரிலீஃப் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ உங்களுக்கு ட்ரூ லேபர் பெயின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல? அப்போ ட்ரூ லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? ஸ்க்ரோல் டவுன் டு see the next video.